மார்க்கெட்ல பிகினர்ஸ் ஏன் இன்னைக்கு லாஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம் வாங்க. டே ஒன்ல ஒரு பிகினர் எடுக்கிற யதார்த்தமான ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு ₹1500 ப்ராஃபிட் பார்த்துருவாங்க. அதே போல டே 2ல பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அவங்க யதார்த்தமா ட்ரேட் எடுக்கும்போது ஒரு ₹1000 ப்ராஃபிட் பார்த்துருவாங்க. டே 3ல தான் மார்க்கெட் அதோட ஒரிஜினல் பேசி அவங்க காட்டும். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க -3000 ஒரு ₹3000 லாஸ் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2500 தான். அவங்க லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3000 ஒரு ₹500 எக்ஸ்ட்ரா தான் லாஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு பிகினருக்கு எவ்வளவு லாஸ் பண்ணிருக்கோம்னு தெரியாது. எத்தனை டே நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு ஒரு நாள் தானே நான் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பாங்க. ஒரு பிகினர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்ன கத்துக்கணுன்றத வாங்க பார்ப்போம். ஒரு பிகினருக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் ஆகும் ஸ்டாக்ஸ் என்னன்றது தெரியும். இன்னைக்கு எந்த ஸ்டாக் ட்ரெண்டிங்கா போகுதுன்றத கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் எந்த பாயிண்ட்ல என்ட்ரி ஆகணும், நான் இந்த பாயிண்ட்ல என்ட்ரி ஆகணும் முடிவு பண்றேன்னா அந்த பாயிண்ட்ல தான் என்ட்ரி ஆகும். இதையே நம்ம காலையிலே ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ். நம்ம டார்கெட் வைக்கிறோமோ இல்லையோ ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா வச்சாகணும். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா என்னோட ஸ்டாப் லாஸும் எக்ஸிட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டார்கெட். ஸோ நம்ம நினைச்ச மாட்டோமே என்ட்ரி பாயிண்ட் எடுத்துட்டோம், டார்கெட் நோக்கி போயிட்டு இருக்கிறப்ப டார்கெட்ன்றது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால டார்கெட் எங்கன்னு தெரிஞ்சாதான் நமக்கு எக்ஸாக்டா நம்ம ப்ராஃபிட்டை குறையாம நம்ம எடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு பிகினரா நீங்க ஸ்டாக் மார்க்கெட் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.